Good morning students. Today we learn about animals around us. Animals around us என்ன பார்த்தோம், சிக்கு டிக்குங்கிற 2 பேர்ட்ஸ் இருக்கும். அந்த சிக்குங்கிற பேர்டு வந்து என்ன பண்ணும், வேர்டு சுற்றி இருக்கிற பேர்ட்ஸை வந்து சுற்றி பார்க்கறதுக்காக அவங்க அம்மாட்ட பர்மிஷன் கேட்கும். உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, பர்மிஷன் கொடுத்து வெளில அனுப்புவாங்க. ரொம்ப தூரம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த சிக்குங்கிற ஸ்பேரோ வந்து எங்கே வரும், ஒரு ஃபார்மர்ஸோட ஹவுஸுக்கு வரும். அந்த ஃபார்மர்ஸோட ஹவுஸில் வந்து என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு ஆக்ஸை பார்க்கும், நெக்ஸ்ட்டு கவ்வு, அதோட யங்ஸ் எல்லாம் பார்த்து மீட் பண்ணி அதை பற்றியும் தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு ஹார்ஸு, டாங்கி, இதை பற்றியும் தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு எங்கே வருது, டொமஸ்டிக் அனிமல்ஸ். டொமஸ்டிக் அனிமல்ஸ் என்னென்ன கொடுக்கும், மில்க் கொடுக்கும், எக்ஸ் கொடுக்கும், மீட்டு கொடுக்கும், ஹனி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். கோட்டோட எங்கோன் என்னென்னு பார்த்தோம், கிட்டு. ஷிப்போட எங்கோன் வந்து லேம்ப்பு. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணும், அதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, கோட் என்ன சொல்லி என்னோட மில்க்கையும் மீட்டையும் எடுத்துப்பாங்க, என் மேலே ரொம்ப டேக் கேர் எடுத்துப்பாங்க, என்னைய பீப்புள் வந்து ரொம்பவே வளர்க்குறதுக்கு இஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும். ஷிப்லேருந்து அது குடிக்கக்கூடிய உள் வச்சு உள்ளன் கிளாத் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹனிபீலேருந்து ஹனி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹென்னோட எங்கோன் வந்து சிக்கு. நெக்ஸ்ட்டு டர்கிஸ்னால் என்னது, வான்கோழி, டக்கு. இதுலேருந்து எக்ஸு கிடைக்கும், ப்ளஸ் அதோட மீட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேம் த யங்ஒன்ஸ்னால் அதோட குட்டிகள். கவோட யங்ஒன் என்னது, காஃப், CALF, காஃப்னு எழுதணும். ஹென்னோட யங்ஒன்ஸ் வந்து சிக்கு. நெக்ஸ்ட்டு கோட்டோட யங்ஒன் வந்து கிட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸ். டொமஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்னது, வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்கு. பெட் அனிமல்ஸ்னால் என்னது, செல்ல பிராணிகள். Some domestic animals live with us and share our lives. They are called pet animals. சில டொமஸ்டிக் அனிமல்ஸ் வந்து நம்ம கூடவே நம்மளோட வாழ்க்கையிலே இருக்கும், நம்மளோட லைஃப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கும். அந்த அனிமல்ஸ் பேர் என்னன்னு சொல்லுவாங்க, பெட் அனிமல்ஸ். On the way to the forest, Chiku saw the Surabhi and Semmala with the pet animals. சிக்குங்கிற பேர்டு வந்து ஃபாரஸ்ட்டு போகிற வழியில் என்ன பண்ணுது, இந்த சுரபிங்கிற ஒரு கேர்ளையும் செம்மலங்கிற ஒரு கேர்ளையும் வந்து மீட் பண்ணி அவங்ககிட்ட இருக்க பெட் அனிமல்ஸை பற்றி என்ன பண்ணிக்குது, தெரிஞ்சுக்குது. வாங்க என்ன தெரிஞ்சுக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சுரபி. திஸ் இஸ் மை கேட் அண்ட் தீஸ் ஆர் ஹர் கிட்டன்ஸ். தே லீவ் இன் அவர் ஹோம். இதுதான் என்னோடய கேட்டு, இதோட குட்டிங்க தான் கிட்டன். கேட்டோட எங்கோன்னு என்னது, கிட்டன். இதுதான் அதோட குட்டிங்க. இது வந்து எங்கள் வீட்டில் நான் வந்து ரொம்ப செல்ல பிராணியாக வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த சுரபிங்கிற கேர்ள் வந்து சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செம்மலர். திஸ் இஸ் மை டாக் அண்ட் திஸ் இஸ் பப்பி. ஐ கீப் தம் இன் ஏ கேனல் இன் மை ஹவுஸ். இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, என்னோடய பெட் அனிமல்ஸ் வந்து டாக்னு என்னது, நாய். அதை குட்டிங்க இருக்குல்லையே, அவங்க என்ன சொல்லுவாங்க, பப்பி. டாகோட எங்கே என்னது, பப்பி. அதை என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டில் இருக்க ஹவுஸில் கிணறு என்னது, ஒரு கொட்டாய் மாதிரி வச்சு என்ன பண்ணுவோம், அதில் நாங்கள் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மது சொல்கிறா. ஐ லவ் மை பெட்ஸ் வெரி மச். ஐ ஃபீட் தம் அண்ட் ப்ளே வித் தம். எனக்கு பெட் அனிமல்ஸாக ரொம்பவே பிடிக்கும். அது அதுக்கு வந்து நான் சாப்பாடு கொடுப்பேன், அது கூட நான் வந்து ப்ளே பண்ணுவேன், விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. தே லவ் மீ டூ. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் அன்பாக இருப்பேன், அதுவும் என்னை லவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறா. மை டாக்ஸ் வேக் த டைல்ஸ் when they see me. அந்த டாக் வந்து என்னை பார்த்தோன்னே ரொம்பவே வேகமாக வந்து அதோட வாழை வந்து ஆட்டும் அப்படின்னு சொன்னால். நெக்ஸ்ட்டு ஐ டேக் தம் டு த டாக்டர் டு கீப் தம் ஹெல்த்தி. நான் அதை வந்து டெய்லியும் வந்து மந்த்லி ஒரு ட்வைஸ் வந்து என்ன பண்ணுவேன், டாக்டர்கிட்ட செக்கப் கூப்பிட்டு போவேன், அதை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுப்பேன். இதோட பெட் அனிமல்ஸ் வந்து டாகு அப்படின்னு சொல்கிறா. இப்போ டாகோட எங்கோன் என்னென்னு பார்த்தோம், கேனல். கேட்டோட எங்கோன் வந்து கிட்டன். ஓகே, நெக்ஸ்ட்டு do you have pet animals? நீங்கள் பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கீங்களா? டாக் அபவுட் தம் வித் யுவர் டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட இல்லைனா உங்கள் டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. கைண்ட்ஸ் ஆஃப் பெட் அனிமல்ஸ். உங்கள்கிட்ட எத்தனை விதமான பெட் அனிமல்ஸ் இருக்குது, டாக் இருக்கா, கேட் இருக்குது, எத்தனை 1 or 2 அப்படிங்கிறத நீங்கள் ரைட் பண்ணுங்கள். தேர் நேம்ஸ், அதோட நேம் என்ன அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். ஃபுட் தட் யூ கிவ் தம், அந்த இதுக்கு அந்த பெட் அனிமலுக்கு என்ன ஃபுட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறத ரைட் பண்ணுங்கள். தே வே டு டேக் கேர் ஆஃப் தம், அது எப்படிலாம் வந்து டேக்கர் எப்படி பார்த்துப்பீங்க அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். பாருங்கள், ஷங்கர் ஹேஸ் 2 டேஷ் அண்ட் 3 டேஷ். ஸோ ஷங்கர் ஹேஸ் டேஷ் பெட் அனிமல்ஸ் இன் ஆல். ஷங்கர் வந்து எத்தனை பெட் அனிமல்ஸ் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 நம்பரில் என்ன இருக்குது, 2 கேட்ஸ் இருக்குது. அப்போ
cats, cats catsனு எழுதணும். அண்ட் 3 டாக் இருக்குது, அப்போ 3 டாக்ஸ்னு எழுதணும். ஸோ ஷங்கர் ஹேஸ் எத்தனை மொத்தமாக டோட்டலாக எத்தனை பெட் அனிமல்ஸ் வச்சுருக்காங்க? 5. அப்போ இங்கே 5ன்னு டைப் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வைல்டு அனிமல்ஸ். வைல்டு அனிமல்ஸ்னால் என்னது? ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் வைல்டு அனிமல்ஸ். பாருங்கள், சிக்கு தென் என்டையர் எ ஃபாரஸ்ட். த ஃபாரஸ்ட் இஸ் த ஹோம் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ். சிக்கு வந்து ஃபாரஸ்ட்டுக்கு என்டர் ஆகுது. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய அனிமல்ஸ் லீவ் பண்ணுது. அந்த அனிமல்ஸ்க்கு எல்லாமே இதுதான் ஹோமு. அந்த வைல்ட் அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹோம் வந்து ஃபாரஸ்ட் தான், காடுகள் தான். உடனே என்ன பண்ணுது? ஐ ஆம் சிக்கு, எ ஸ்பேரோ, மே ஐ நோ அபவுட் யூ. என்னோடய பேர் சிக்கு, நான் ஒரு ஸ்பேரோ, நான் ஒரு குருவி, உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? ஒவ்வொரு அனிமல்ஸ்டையாக கேட்குது. ஃபஸ்ட்டு எலிஃபண்ட்டை பார்க்குது. ஹலோ சிக்கு, ஐ எம் an elephant. I love to play in the water. This is my young one, a calf. ஹலோ சிக்கு, நான் வந்து எலிஃபண்ட்டு. எலிஃபண்ட்னது யானை. நான் வந்து வாட்டரில் தண்ணியில் விளையாடணுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். திஸ் இஸ் மை யங் ஒன், காஃப். எலிஃபண்டோட யங் ஒன் என்னது? காஃப். நெக்ஸ்ட், த எலிஃபண்ட் ஹேஸ் எ லாங் ட்ரங்க் அண்ட் பிக் இயர்ஸ். இந்த எலிஃபண்ட் என்ன இருக்கும்? லாங் ட்ரங்க்கு. ட்ரங்க்னா என்னது? தும்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதான். பிக் இயர்ஸ்னால் என்னது? பெரிய காது இருக்கும். சம் எலிஃபண்ட்ஸ் ஹாவ் டஸ்க்ஸ்னால் என்னது? தந்தம். ஒயிட் கலர் இருக்க பாருங்களே, அதுதான். டஸ்க்ஸ் ஆர் எ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டீத். அது டீத்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மாகவும் இருக்கும். டீத்லேயே வேறு விதமான ஒரு டீத் தான் இந்த ட்ரங்க். ட்ரங்க்னா என்னது? தந்தம். சாரி, ட்ரங்க்னா தும்பிக்கை, டஸ்க்னா தந்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓ, வாட் இஸ் த சவுண்ட்? இட் மேக்ஸ் மீ அஃப்ரைடு. என்ன சவுண்டு இது? எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யாரோட சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? ஸ்பேரோ வந்து கேட்குது. பாருங்கள், இட் இஸ் த ரோர் ஆஃப் த லைன். த லைன்ஸ் ஹோம் இஸ் கால்ட் எ டென். லைன் வந்து என்ன பண்ணுறது? ரோர்னா என்னது? கர்ஜிக்கிறது. அதோட ஹவுஸ் வந்து டென்னு. லைனோட ஹவுஸ் என்னது? டென். இது இருக்கு இல்லையா, அதுதான். டென்னானது குகை. மேல் லைன்ஸ் ஹாவ் எ மேன். மேல் லைன்ஸுக்கு வந்து என்ன இருக்கும்? இந்த பிடரி மயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, இருக்கும். இது இருந்தால் என்னது? இது மேல்னால் என்னது? ஆண் சிங்கம்னு சொல்லுவாங்க. லைன்ஸ் அண்ட் டைகர்ஸ் லிவ் இன் த ஃபாரஸ்ட். தர் யங் ஒன்ஸ் ஆர் கால்டு கப்ஸ். லயனுக்கும் டைகர்ஸுக்கும் யங் ஒன் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்க? கப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கே தான் இருக்கும்? ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். The tiger's home is called a lair. Tigers have black strips on their body. Some tigers are white in color. டைகர்ஸோட ஹோம் என்னன்னு பார்த்தோம்னா லேர். லயனோட ஹவுஸ் வந்து டென்னு, டைகரோட ஹவுஸ் வந்து லேர். டைகர்ஸ் பிளாக் கலர்லேயும் இருக்கும், இது மாதிரி ஒயிட் கலர்லேயும் இருக்கும். அது மேலே இருக்கு இல்லையா வரிகள், அதுதான் ஸ்ட்ரிப்ஸ். அந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் இருக்கும். சம் டைகர்ஸ் வந்து என்ன இருக்காலும் ஒயிட் கலராக இருக்கும். சிக்கு தேங்க்டு த எலிஃபண்ட் அண்ட் ஃப்ளோ அவுட் த ஃபாரஸ்ட். சிக்கு என்ன பண்ணுது? அவங்கள்ட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, நீங்கள் உங்களை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு ஃப்ளோ ஆகுது ஃபாரஸ்ட்லேருந்து. பாருங்கள், அனிமல்ஸ் ஃபேக்ட்ஸில் த ஸ்லோவஸ்ட் அனிமல் எது வந்து மெதுவாக நகர்ந்து போகுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைனா என்னது? நத்தை. நெக்ஸ்ட்டு த டாலஸ்ட் அனிமல். டாலஸ்ட்டு என்னது? உயரமான அனிமல்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா ஜிராஃபி என்னது? ஒட்டகச்சிவிங்கி. நெக்ஸ்ட்டு த ஃபாஸ்டஸ்ட் அனிமல்னு பார்த்தோன்னா சீட்டாக். ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய அனிமல் எதுனா சீட்டாக்னு என்னது? சிறுத்தை. இப்போ பார்த்தோம் இல்லையா, அது வந்து கொஸ்டின் கேட்டுறாங்க. சூஸ் த ரைட் வேர்ட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். எலிஃபண்ட்ஸ் ஹாவ் எ டேஸ். எலிஃபண்ட்டுக்கு என்ன இருக்கும்? ஸ்ட்ரிப் இருக்குமா? ட்ரங்க் இருக்குமா? ட்ரங்க்னா என்னன்னு பார்த்தோம்? இந்த தும்பிக்கை. ஸோ கரெக்டான ஆன்சர் ட்ரங்க்கு. நெக்ஸ்ட்டு டேஷ் ஆர் மாடிஃபைடு ஃபார்ம் டீத். எது வந்து டீத்லேயே வேறு விதமாக இருக்கும், மாடிஃபையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? டஸ்கா ட்ரங்க்ஸா? டஸ்க்கு. ஓகே, டஸ்க்கு தான் கரெக்டான ஆன்சர். தே ஹாவ் டேஷ் ஐஸ் அண்ட் டேஷ் இயர்ஸ். அது எப்படி இருக்கும்? ஸ்மால் ஐஸ் அண்ட் லார்ஜ் இயர்ஸ் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்த்தோம் இல்லையா அனிமல்ஸ் அண்ட் யங் ஒன்ஸு, அதை பற்றி நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஃபஸ்ட்டு ஒன் கேட்னா பூனை, யங் ஒன் கிட்டன்.
பாருங்கள், அனிமல்ஸ் அண்ட் யங் ஒன்ஸ். அனிமல்ஸ்னால் என்னது? விலங்குகள். யங் ஒன்ஸ்னால் அதோட குட்டிகள். அதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். கேட், கிட்டன். கேட்ஸ் யங் ஒன் இஸ் கிட்டன். நெக்ஸ்ட்டு டாக். டாகோட யங் ஒன் பப்பி. Dog's young one is puppy. Next, hen. Henoda young one chick. Hen's young one is chick. Next, donkey. Donkey's young one foal. Donkey's young one another foal. Next, duck. Duck's young one duckling. Duck's young one is duckling. Next, horse. Horse's young one colt. Horse's young one is colt. Next, rabbit. Rabbit's young one kit. Rabbit's young one is kit. Next, pig. Pig's young one piglet. Pig's young one is piglet. Sheep's young one is lamb. Goat's young one kit. Goat's young one is kit. Next, buffalo. Buffalo's young one calf. Buffalo's young one is calf. Cow. Cow's young one calf. Cow's young one is calf. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம், டொமஸ்டிக் அனிமல்ஸோட யங் ஒன்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபாரஸ்ட்டில் இருக்க வைல்ட் அனிமல்ஸோட யங் ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் லைன், cub. Lion's young one is cub. Next, tiger. அதோட யங் ஒன்று cub. Tiger's young one is cub. Next, elephant. Young one calf. Elephant young one is calf. Next, giraffe. Giraffe young one calf. Giraffe's young one is calf. Kangaroo. Joy. Kangaroo's young one is joy. Deer. Fawn. Deer's young one is fawn. Owl. Owl young one is owlet. Okay students, thank you.